வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டிஃபன் ரெசிபி தான். சோலே பட்டூரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பட்டூராக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். அதுக்கப்புறமா சோலே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டூரா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ வந்து மைதா மாவு, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், சுகர் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தயிர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து லூப் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. அது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இழுத்து நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக வரணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ மாவு பார்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். அது பாருங்கள், ஓட்டை போட்டு அப்படியே டக்குன்னு லைட்டாக மேலே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் மாவும் தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம். மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 2 hours அப்படியே ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம பட்டூரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சோலை எப்படி பண்ணுறது, தொட்டுக்கிறது வேணும் இல்லையா, சைட் டிஷ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சோலை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அது வந்து 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 மிளகு, அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம், அம்ச்சூர் பவுடர் கொஞ்சம். இது வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுருங்க. நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், அது சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப குழஞ்சும் போயிருக்காது, அந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து, தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுத்து, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பொடி. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சின்னு வந்துடலாம். நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வதக்கினோம் இல்லையா, நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து அரைச்சின்னு வந்துடுவோம். இதை பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து திருப்பி கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. நம்ம வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், அப்புறம் வந்து சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம்.
ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அலம்பி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சமாக எண்ணெய் பிரியட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ கொதித்த உடனே இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க இதில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் சென்னாவை. ஸோ ஃபஸ்ட்டு அதை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து கரம் மசாலா, அப்புறம் ஆம்ச்சூர் பவுட்ரு, இது ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த கிரேவிக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். பாருங்க, சோலை போட்டவுடனே நல்லா சேர்ந்து கொதிச்சிடுது. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சோலை ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து பட்டூரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மூடி வச்சுருவோம். பாருங்கள், பட்டூரா பண்ணுறதுக்கு வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. நம்ம பிசைஞ்சு வந்து ஒரு 2 hours ஆகிடுது. மாவு பிசைஞ்சு வச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், தெரியுதா? நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொரு வாட்டி நல்லா இந்த மாதிரிலாம் பிசைஞ்சிப்போம். பட்டூரா வந்து நல்லா பெருசாக தான் பொரிக்கணும். நம்ம வீட்டில் பொரிக்கிறதுனால அவ்வளோ பெரிய கடாயெல்லாம் வச்சு எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மீடியமாக எண்ணெய் விட்டு மீடியம் சைஸில் உங்களுக்கு பொரிச்சு காமிக்க போகிறேன். அது மாதிரி பட்டூரா அப்படின்னாலே வந்து மைதா மாவு தான். ஸோ மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்வீங்க. ஒன்ஸ் இன் எ வைல் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாட்டர்டே சண்டேவோ எப்போயாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து மத்தியான டைமில் பண்ணிக்கலாம்ல, லீவு நாள் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி. அப்படி வேண்டாம், மைதாவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் பூரி பண்ணி இந்த சோலையை தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் விருப்பம். இது வந்து ஒன்ஸ் இன் எ வைல் மைதா சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. இது வந்து இப்போ நல்லா உருட்டின்ட்டேன். நான் மீடியம் சைஸில் இப்போ பொரிச்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுண்டு இட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இட்டுக்கணும். ஸோ மீடியம் சைஸில் நான் வந்து இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுத்து, பொரிச்சிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா உப்பி வருது. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பொரியும் பொரிச்சுக்கலாம் நாம. இன்னைக்கு டிஃபன் வந்து சோலை பட்டூரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப ஈஸி, சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.